லங்காவி வந்தாச்சு மக்களே. Hello, hi. ஹாய் மக்களே, வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லங்காவி வந்தாச்சு. லங்காவியில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் உள்ளே வந்தோடனே வந்து ஆமாம் ஆமாம் வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறது. அதெல்லாம் இருக்கு குடிச்சியா? இல்லையே, இந்த தான் வந்து நம்ம 12 வெள்ளி கொடுத்து வெளில குடிச்சோம். இதுக்கு பேசாம இங்கேயே வாங்கி குடிச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. ஓகேவா? வெல்கம் ட்ரிங்க்ஸ் வாங்க, அப்படியே உங்களுக்கு ஹோட்டலை காட்டுறேன். கண்புல்லா காட்சி சொல்லுவாங்க. உண்மையா வந்து வெயிட் பண்ணதுக்கு வர்த்துங்க. பாருங்க ஜி, அந்த ஃப்ரேம் பாருங்க. இதுக்கெல்லாம் யாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம்? ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. உனக்கு இதுக்கெல்லாம் நம்ம கோயில் மம்மிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ கோயில் மம்மி ஹாலிடேஸ். வேற லெவலில் வந்து சூப்பராக இருக்கு ஹோட்டல் வந்து. அதுவும் வந்துட்டு அவர் வந்து எங்களுக்கு நாங்கள் வரதுக்கு 2 days பிஃபோரே இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்து ஸ்டே பண்ணிட்டு தான் இங்கே ஓகேவா எல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணாரு. ஸோ இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸே நல்லா இருக்குன்னா பார்த்துக்க. இப்போ வந்து என்னப்பா எப்படி பாருங்க ஹோட்டலு? அமேசிங்கா இருக்கா? நீ சொன்னீங்க கூரை வீட்டில் தங்கணும், அந்த கூரை வீடு நான் வந்து ஆரோவில் இருக்க கீதோஸ் கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தம்பி வந்துட்டு ஆரோவில் கூட்டு போகாம லங்காவியில் இருக்க கீதோஸ்க்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கீதோஸ்லாம் இல்லை, உள்ள இன்னும் செம்ம நல்லா இருக்கு. லைக் ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் வீடு இருக்கும். அதுல ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யூஸ்வலாகவே ஸ்விம் பூல் வந்து ஒன்று ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், இல்லை சர்க்கிளா இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் செமி சர்க்கிள். அண்ட் இன்னொன்று என்னன்னா, உள்ள வந்து ப்ளூ கலர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பழகிய இதுல இருக்கும். இதுல பாரு, ஒரு நேவி ப்ளூ வித் பிக்சலேட் நேச்சுரலா இருக்குங்க, ஷிம்மரிங்கா இருக்கு. சங்கவி என்னம்மா எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. எது சூடா இருந்தா இங்க கை வச்சு பயங்கரமா தெரியும். பயங்கரமா இருக்கு. லொகேஷன் செம்மையா இருக்குல்ல? சூப்பர். ஆனா பின்னாடி மட்டும் கரடி வரும்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷனோட சொல்லிட்டே இருந்தாங்க. என்னதான் இருக்கும்னு நினைச்சு சும்மா கரடி எல்லாம் வராது. சூப்பர் சேஃபான ஏரியா. சரி ஓகே, ரெடி ஆகி வராங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு உள்ள 1 மணி நேரத்தை இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சூப்பரா இருக்கு. அந்த இடமே ரொம்ப ஐலாண்ட் தான். வேற என்ன சொல்லுவாங்க? ஹாய், வெல்கம் டு கோமாடி சரத் யூடியூப் சேனல். இப்போ நான் எங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா க்ரூஸ்ல தான் இருக்கிறோம். சூப்பரான ஒரு ஏரியா, வேற லெவல் ஐலாண்ட் வந்து லங்காவி ஐலாண்ட்ல சூப்பரான ஒரு க்ரூஸ். வேற லெவல்ல இருக்கு. குட்டி குட்டி யாச்சஸ்லாம் பக்கத்துல. நல்ல ஒரு பிரம்மாண்டமான க்ரூஸ் இன்டீரியர்ஸோட. நீ வரணும் பிரம்மாண்டமா தான் ரெடி இருக்கணும்ல. நான் வரணும்னா பிரம்மாண்டமா தான் இருக்கணும். கரெக்ட், பிரம்மாண்டமா இருக்கணும். ஓகே, வரதுக்கு எவ்வளவு லேட் தெரியுமா? உங்க டீம்ல என்ன எவ்வளவு லேட்? தம்பி ஸ்குவாட்னா அப்படி இப்படினா இருக்கதாப்பா செய்யும். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா அந்த சங்கவிய சங்குவிதி பண்ணி உட்கார வச்சு ஐட்டினரிஸ்ல வந்து அத பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஹில்ஸ் பாருங்க. ஆஹா, வேற லெவல் இது. ஏய், இது இந்த மோனா படத்துல ஒரு பொண்ணு படுத்துறப்பால அந்த ஹில்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம் நமக்கு. இந்த பக்கமே ரொம்ப நேரமா பேசினா நம்ம கடுப்பா தான் தெரியும். இப்படி வாங்க, பாக்கறதுக்கு கடுப்பா இருக்கும். வெளிச்சமா இருக்கா? நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ என்னெல்லாம் இருக்குங்கறத வீடியோல பாத்துட்டே இருக்கோம். ஓகே, அத பாரு ஏதோ வருது பாரு. என்ன தெரியுது அது? டேய், என்னதுடா அது? மீன் பிடிக்கிறது. அதுவே போய் பிடிச்சிட்டு வந்துருமா? மீன் பிடிக்கிறது அது. அதுவே போய் மீன் பிடிச்சிட்டு வருமா என்ன? மலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தரோட தோல் ₹1,00,000 போகுங்கிறான், ஒருத்தர் பல்லு ₹2,00,000 போகுங்கிறான். பாருங்க, க்ரூஸ்ல வந்து நமக்காக வந்து நிறைய ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூடா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சதே இதுதான், சாப்பாடு. என்ன வந்தவங்களை வரவேற்கிறதுக்கு 3 வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டார்டர்ஸ் இருக்கு, டின்னர் இருக்கு, எல்லாம் இருக்கு. நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது. ஐயோ, சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான்.
ஓகே மகளே, மேல வந்து என்ன மேல வானம் கீழே தண்ணி அப்படியே வச்ச மூஞ்சில ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இல்லைங்க, நாங்க வந்து கீழே இவ்வளவு நேரம் நின்றுட்டு மொக்க போட்டுட்டு இருந்தோம். சரி மேல எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தா வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு மவுண்டெயினும் ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த குன்றுகள் இருக்குல்ல, என்ன குன்றுகள்? குட்டி 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 குன்றுகளா? எஸ், இதெல்லாம் ஃபுல் மவுண்டெயின் இல்ல, just குன்றுகள். நம்ம ஊர் சோ அது எல்லாமே ஒவ்வொரு ஷேப்ல தெரியுது, எனக்கு அழகா இருக்கு. அங்க பாரு, ஒரு KFC லெக் பீஸ் வச்ச மாதிரி இருக்காது? அத பாரு, அங்க ஒரு மலை இருக்கா, KFC லெக் பீஸ். இது பர்கர். வந்து ஆமா மாதிரி இருக்கு பாரு. ஏய் அங்க பாரு, சரி பாரு. ஆமா 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 மாதிரி தான் இருக்கு. அத பாரு, அது ஆமா மாதிரி இல்ல? சூப்பர். ஒரு ஆமை வந்து மேல நிக்கிற மாதிரி ஒரு மலை இருக்கு, நல்லா இருக்கு. நம்மலாம் பரவாயில்ல, நாங்கெல்லாம் ஏதோ வந்து சின்ன சிரிச்சுகள் ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அங்க பாரு சங்கவியோட அம்மா பாரு, இங்க பாருங்களேன். எதுக்கு இங்க வந்தோம், என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம்னு தெரியாம பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸ்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஹார்டின் போட்டு வச்சிருக்காங்க. யாராவது இங்க வந்து நின்று போட்டோ எடுத்துக்கலாம், அதுக்காகவே இந்த ஹார்டின். என்னப்பா கரெக்டா? இங்க இதுல ஏறு, இதுல போ, இதுல போ, இதுல போ. ஓகே ரெடி, 1 2 வா வா. அது எதுக்கான பாயிண்ட் தெரியுமா? ஜம்ப் பண்றதுக்கு இல்ல, ஜாக் அண்ட் ரோஸ் பண்ணுமா? இப்ப பாருங்க எப்படி பண்ற மாட்டேன். ஜாக் அண்ட் டைட்டானிக், ஜாக் அண்ட் ரோஸோட டைட்டானிக் போஸ்ட் பாருங்க. வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. என்னது டைட்டானிக்கா? டைட்டானிக்கா? என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? டைட்டானிக் கப்பலே மேல ஏறின மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. டைட்டானிக் ஐஸ்பர்க்ல மோதிடுச்சு. முடியிற டைம் ஆயிடுச்சு. அதான் வந்து எத்தனை மணிக்கு போகணும்? டைமா கடுப்பாகுதா? இல்ல நைட் 2 மணிக்கு இந்த மாதிரிலாம் எழுப்பி எனக்கு ஜோக் சொல்லுவோம். அப்ப எனக்கு அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, 5 பைசா 10 பைசா காமெடி. எத்தனை மணிக்கு? ஏய் நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? 4 o'clock. இல்ல சங்கவியால லேட் ஆச்சுன்னு தெரியும். 4:30க்கு நம்ம வந்தோம். சங்கவியால லேட்டா பரவாயில்ல, சங்கவியோட அம்மா மேக்கப் போறதுக்கு லேட் ஆச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பரவாயில்ல. ஆக்சுவலா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஸ்கை வந்து கிரேடியன்ட் ஸ்கை நான் பாத்திருக்கேன். ஒரே ஸ்கைல இந்த சைடு ஒரு கிரேடியன்ட் இருக்குல்ல, அந்த நெதர்லாண்ட்ஸ் ஆராலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சைடுல ஒரு கிரேடியன்ட் இருக்கு, இங்க ஒரு கிரேடியன்ட், இங்க ஒரு கலர், இந்த இடத்துல ஒரு கிரேஷ் பிங்க், இது வேற மாதிரி கலர்ல. ஏ பிங்க், கம்ப்ளீட் பிங்க் வித் ப்ளூ. ஆமா, அந்த சைடு கம்ப்ளீட் ப்ளூ, அங்க கிளியர் ப்ளூ வித் ஒயிட். ஆமா, அப்படியே கீழ போனீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, அவ்வளவு காட்டாத. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி 2 பேர் ஒரு ஆக்சுவலி இந்த வீடியோல ரொம்ப ஆம்பியன்ஸா இருக்கு. பட் நாங்க அங்கங்க பேசிட்டு இருக்க உங்களுக்கு இரிட்டேஷனா கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், டக்கு புக்குன்னு கோயி மம்மி ஹாலிடேஸ் போயிட்டு ஒரு லங்கா வீட்டை புக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து எதுவுமே பேச வேணாம், ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கு. எடுத்து எதுவுமே பேச வேணாம், இவ்வளவு பேசுனீங்க நீங்க. நான் சொல்றேன், அவங்க சொல்றேன். சரி சரி ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு வச்சு உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் அந்த மன நிம்மதிக்கு எவ்வளவு காசு வேணா செலவு பண்ணலாம் அப்படிங்கல, செலவு பண்ணிட்டு வாங்க. அது எப்படி சொல்லலாம், ஒர்த்து வருமா, ஒர்த்து கோயி மம்மி ஹாலிடேஸ் மாமா. பேராசைலிங் வந்து போட்டுக்குள்ள போக போறோம். போட்ல ஏறி அப்படியே அங்கிருந்து பறக்க போறோம். ஓகே, வாங்க பாப்போம் எப்படி பறக்கலாம்னு. என்ன गाइस, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். இவங்க எங்க வந்தாங்க? பேக் தான் பார்த்து சொல்லி விட்டு வந்தேன். பேக் பார்த்து சொல்லுங்க, என் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு, அவளே விட்டுட்டீங்க. சரி ஓகே, நாம வந்து அவனை தொலைக்க முடியாது, அதனால நாம அவன்கிட்ட இருந்து நாம தொலைஞ்சிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் சொல்லாதீங்க, அது வந்து மாட்டி விட்டுறாதீங்க இல்லையா? அவன் இது வேற நான் சொல்லிட்டு தெரியாத சரி சரி இதை மட்டும் சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க. ஓகே, இனிமே வந்து எல்லாரும் பறக்க போறோம். ஓகேவா? ஜண்டாங்கத்தான் போட்டுட்டு இருக்கேன். ஆமா ஆமா. ஏய் தரசானவே அப்படியே விடுத்தோம்னா இதெல்லாம் பரவாயில்ல. சங்கவி பாரு, உன்னையெல்லாம் எதுக்கு இங்க கூட்டு வந்தாங்க? ஏரியாலே மாஞ்சாமியில போட்டு அப்படியே ஒரு நிலு இழுத்துனா நீங்க பறந்துருவேன் பட்டம் மாதிரி. அதுக்கப்புறம் நாம பறப்போம். இது எதுக்கு தெரியுமா? இது எதுக்கு தெரியுமா? இது எதுக்கு தெரியல? வேற சொல்லி என்னையில ஏன் தெரியுமா? ஒரு வேலை நீ அங்க எனக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, ஐயோ வேணாம் அப்படின்னா இதை ஊதலாம். ஆமா, இதை நீ ஊதலன்னா உனக்கு ஊதிடுவாங்க. ஆமா,
அதனால கரெக்டா பாத்துக்க சரியா? போலாமா? ரெடியா? ரெடி வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன். காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இன்தா ஆ கும்தா ஆ இன்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து க்ரூஸ் ட்ரிப்பு முடிஞ்சது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு தூங்கிட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.